வணக்கம். பாலமுருகன். இந்து மதத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி. கணவன் செத்து போயிட்டான்னா அந்த மனைவியை அப்படியே உயிரோட பிடிச்சு நெருப்புல தள்ளி விட்டுறணும். இது இல்லாம ராமன் சீதையை சந்தேகப்படலாம், அவ தனது கற்பை நிரூபிக்கிறதுக்கு தீயில குளிச்சுக்கிட்டு வெளியில வரணும், அப்படி இப்படின்னு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த அயோக்கிய கும்பல்கள் இருக்காங்க. தினமும் அந்த சனாதானிகள்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பார்ப்பன கும்பல்கள், பார்ப்பனிய கும்பல்கள் எல்லாத்துக்கும் நல்ல பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுதான் லிவ் டுகெதர். அதை பத்தின தீர்ப்பு. அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம். திருமணத்திற்கான சட்டப்பூர்வமான வயதை எட்டாவிட்டாலும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முழு சம்மதத்துடன் திருமணம் செய்யாமல் லிவ் டுகெதர், திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழக்கூடிய முறையில் ஒன்றாக வாழ உரிமை உண்டு என்று ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை கொடுத்திருக்கு. ராஜஸ்தான் கோட்டாவை சேர்ந்த 18 வயது இளம் பெண்ணும் 19 வயது இளைஞரும் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அரசியல் அமைப்பு சட்டம் 21 கீழ் உரிமை. மனுதாரர்கள் திருமண வயதை எட்டவில்லை என்ற அரசின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மறுக்க முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கு. திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்வதை சட்டம் தடை செய்யவில்லை, மேலும் அதை குற்றமாகவும் கருதவில்லை. 18 வயதை அடைந்தவர்கள் திருமணத்திற்கான சட்டப்பூர்வ வயதை எட்டாவிட்டாலும் இருவரின் முழு சம்மதத்துடன் ஒன்றாக வாழ உரிமை உண்டு. ஒவ்வொரு தனி நபரின் வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க அரசுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கடமை உள்ளது. எனவே மிரட்டல் தொடர்பான புகாரை விசாரித்து தேவைப்பட்டால் இந்த இணையருக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய பில்வாரா மற்றும் ஜோத்பூர் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவருடைய தொலைநோக்கி எந்த அளவுக்கு இன்றைக்கு நீதிமன்றங்களில் சட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான உதாரணமான தீர்ப்பாக தான் இதற்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பார்த்தோம். திருமணம் என்ற பாரம்பரிய சடங்கை கேள்விக்கு உள்ளாக்கி தனி மனித சுதந்திரம் மற்றும் ஆண் பெண் உரிமைகள் அடிப்படையில் உறவுகள் வலியுறுத்திய தந்தை பெரியாரின் தொலைநோக்கு சீர்திருத்த கண்ணோட்டத்தோடு ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் ஒத்துப்போகின்றது. பல பத்தாண்டுகளுக்கு முன்பே சமூக கட்டுப்பாடுகளையும் சம்பிரதாயங்களையும் தகர்த்தெறிந்து தனிநபர் உரிமையை முதன்மையானது என்று பெரியார் வலியுறுத்தினார். அந்த கருத்தின் நவீன வடிவமாகவும் இந்திய சட்ட அமைப்பின் உறுதிப்பாடாகவும் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது இந்திய சமூகத்தில் குறிப்பாக இளைய தலைமுறை மத்தியில தனி மனித தேர்வுகளுக்கான உரிமையை நிலைநாட்ட உதவும் அப்படிங்கிற தீர்ப்பு ஒரு மைல்கல்லான தீர்ப்புன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா இன்னைக்கு வரைக்கும் விதவை தன்மை அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு சொல் இது எங்கிருந்து கிளம்பி வந்திருக்கு கேட்டீங்கன்னா மதங்கள்ல இருந்து கிளம்பி வந்திருக்கு. அதற்கு முழு அது யார் தலையில கட்டணும்னா அது இந்து மதத்தோட தலையில கட்டணும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவி என்கிற பெண்ணுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமையை பறிக்கின்றது இந்த மதங்கள். அதன் அடிப்படையில பழைய வரலாறுகள் எல்லாமே மிக மிக கேவலமான அந்த இந்துத்துவோடைய தன்மைகளை கொண்டிருந்தது. உதாரணத்துக்கு பிரிட்டிஷ்ல அங்க விதவை திருமணங்கள்ல விதவைகளை எரியூட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்ப்பனர்களை பத்தி கேட்கும் போது இது எங்களுடைய தலையிடாத கொள்கையில் உங்களுடைய பிரிட்டிஷ் மகாராணி கையெழுத்திட்டு இருக்கிறார், ஆகையால் நீங்க இந்த விஷயத்துக்குள்ள வரக்கூடாது, இது எங்களுடைய மதம் சம்பந்தமான கோட்பாடுகள் விஷயம், அதனால நாங்கள்லாம் இந்த மதத்தை சார்ந்திருக்கோம்னா புருஷன் செத்துட்டானா பொண்டாட்டியை அப்படி தீயில போட்டு கொளுத்துவோம், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு இவனுக்கு இந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த சனாதானிகளை வாய்ஸ் அடிக்கவும் பயங்கர காண்டாயிட்டாங்க வெள்ளக்காரங்க. அதுக்கு தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் லண்டன்ல நடந்துச்சுன்னா அவனை நடுத்தருவுல வச்சு விசாரிச்சு அவனை சுட்டு கொள்ளுவோம்
யார்கிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்கன்னு சொல்லி அங்க இருந்து தலையிடாத கொள்கையில நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்கிற ஒரு காரணத்துக்காக அங்க பெரிய பெரிய அளவுக்கு பெண்களை ஃபுல்லா உயிரோட வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் ரூப் கன்வர்ங்கிற ஒரு பொண்ணு வரைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வரவும், இதெல்லாம் மனித உரிமை மீறல் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது, நீங்க உள்ள போந்து அடிங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஆர்டர் போட்டு விடவும் உடனே சொல்லிட்டாங்க, இங்க வந்துட்டு பெண்களை வந்துட்டு அந்த கணவன் இறந்துக்க பிறகு பெண்களை விதவியை பண்ணி அவங்க உயிரோட கொளுத்துறதுக்குலாம் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க சட்டம் வந்ததுக்கு பிறகு அதுக்கு அரும்பாடுபட்டவர் ராஜாராம் மோகன் ராய். தெற்குல வந்து நம்மளுடைய தலைவர் தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கர், இன்னும் அரும்பெரும் தலைவர்களுடைய நீண்ட போராட்டத்தின் விளைவாக நமக்கு அந்த சுதந்திரம், அந்த பெண்களுக்கு திருமண சடங்கிலிருந்து விடுதலை கிடைச்சது. அதாவது விதவை பெண்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கடந்த பாருங்க, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இது அளவுக்கு அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டவங்க. முழுமையாக அவருடைய கோலத்தை துறக்க வேண்டும். ஒரு பெண் அதிகபட்சமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் என்னத்தை யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, தன்னை வந்து அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறதுல வந்துகிட்டு அவங்க விரும்புறாங்க. தனி மனிதர்கள் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறத வந்து நம்ம ஒரு குற்றமாகவோ கருத்தாவோ பேசவே முடியாது, அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் ஒரு ஆம்பளை தன்னை முழுக்க முழுக்க அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய வேலையை வந்து 99% செய்ய மாட்டான். ஆனா ஒரு பெண் 97% மேல இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தன்னை அழகாக சரியாக வைத்துக் கொள்ள, அழகாக சரியாக என்ற பொருளை எதனா வேணா வச்சு குறிச்சுக்கலாம், நேர்த்தியாக வைத்துக் கொள்வதில் அவங்க இன்னைக்கு வரைக்கும் விருப்பமா இருக்கும் போது அந்த நேர்த்தி தன்மையும் அந்த அழகு தன்மையும் அடியோடு குலைத்து நாசம் செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்த இந்துத்துவாவுடைய மனநிலை. ஒரு பொண்ணோடைய தன்னுடைய நேர்த்தியா தலையை மொட்டையடிச்சு விட்டு வெள்ள சிலையை கட்டிட்டு மூலையில உட்காருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அராஜகம், எவ்வளவு பெரிய கொடுமை. இதெல்லாம் வெளியில சொல்வதற்கே அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னாரு, இன்னும் நிறைய விதவை பெண்கள் எல்லாம் வச்சு தீயில வச்சு பொசுக்கி விடுங்க. ஏன்னா அந்த பெண் கணவன் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இறந்து துடித்து சாவதை விட ஒரு நாள் நெருப்புல விழுந்து செத்து போனா கூட ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லி அதைத்தான் மீரா இவங்களுடைய ஒரு படம் வாட்டர்னு ஒரு படம் வந்துச்சு. அவங்க எடுத்துக்கூடிய பயங்கரமா இந்த காவி கும்பல் எல்லாமே அழிச்சாட்டியம் பண்ணாங்க. தீபா மேத்தாவுடைய வாட்டர் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதே வடநாட்டுல ஃபுல்லா ஃபயர், அவங்க எடுத்துக்கூடிய அந்த ஃபயர், அந்த படத்தை முழுசா அவங்க எல்லாம் பார்த்துருந்தானுங்கன்னா அவங்க தான் மண்டையில கூடிய மதப்பித்திருக்கூடிய மண்டைக்காரங்க இருக்கிறனால அந்த படத்தை ஓட விடாம அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணாங்க. அத்தனையும் மீறி அந்த படம் உலக புகழ் பெற்று பல விருதுகளை வாங்கி குமிச்சு அதை நடிச்ச சப்னா ஹாஸ்மி, நந்திதா தாஸுக்கெல்லாம் பெரும் புகழை ஏற்றி வந்தது வரலாறு வேற. அதன் அடிப்படையில் அதே படத்தை அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபயருக்கு அடுத்து வந்து வாட்டர்னு ஒரு படத்தை எடுத்தாங்க தீபா மேத்தா. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் அந்த படத்தையே எடுக்க விடாத அளவுக்கு ரொம்ப கொடூரமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இலங்கையில போய் அந்த படத்தை வந்துட்டு எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு உலக புகழ் பெற்ற படமா வந்துச்சு. அனைவருக்கும் வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை நீங்கள் வாட்டர் படத்தை பார்க்கணும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் ஃபுல் டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெண் எந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமாக இந்த இந்து மதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாளுங்கிறத 2.5 மணி நேரம் அந்த பட்டாசு தோல் உரிச்சு காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கொடூர குணமுடையது மதங்கள், அது குறிப்பா இந்து மதம். அதுக்கு ரிபீட் அடிச்சு இருக்கக்கூடிய தீர்ப்பு தான் இந்த ராஜஸ்தான்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. லிவிங் டுகெதர், யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் முழுமையான சம்மதத்துடன், அது அவங்களுடைய பிரைவேசி, பர்சனல். இங்கே ஒரு கேடுகட்ட பொறுக்கி ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு பேர் சீமான்னு பேர். அவன் என்னடானா பெரியார் யாரு கூட வேணா போய் படுத்திருந்திருக்க சொன்னாங்க. ஒரு கிளப்புனா பிஞ்ச செருப்பாலே அவனுக்கு கொடுக்கவும் இப்போ கொஞ்சம் பொட்டி கிட்ஸ் அட்டையெல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்கான். முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகிட்ட ஜென்மம் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலாக இன்னொரு பீஸை இப்போ இறக்கி விட்டுருக்கு. அந்த பீஸுக்கு பேர் தான் விஜய். இப்போ அவனுக்கு தனியாக அடிச்சுக்குவாங்க, உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க அதிகார, நான் முன்னாடியே நீ முன்னாடியான்னு சொல்லி. அப்போ நீ அரசியல் பண்ணு, எதை வேணாலும் பண்ணு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சமூகத்தில் ஒரு மனிதருக்கு பாதிப்பு உண்டாக்குகின்றது அப்படின்னா அந்த கருத்துக்கு எதிராகத்தான் நாம் அனைவருமே நிற்கிறோம். தந்தை பெரியார் அதுக்கு எதிராக நின்றார். ரொம்ப எளிமையாக தந்தை பெரியார் மக்கள்கிட்ட பேசினார். தனி மனிதனுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து, ஒரு சட்டம் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னா அந்த சட்டத்தை எதிர்க்கணும். நம்ம பெரும்பான்மை மிருக பலத்தோட சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க, அதனால நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சட்டம் என்பது மனிதர்களுடைய வளத்துக்காக தான், நாகரிகத்துக்காக, பண்பாட்டுக்காக, மனிதர்களுடைய ஒழுக்க நெறிகளுக்காக சட்டம் இயற்றப்பட வேண்டியது.
ஆனா சட்டம் மூர்க்கத்தனமானது. சட்டம் நான் நினைத்ததுதான் சட்டம், நீங்கள்லாம் அந்த சட்டத்துக்கு பின்பட வேண்டும் என்கிறது எந்த உலகத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற தத்துவத்தை முன்னிலைப்படுத்தி தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆண் பெண் திருமண விஷயத்தை பத்தி மிக அற்புதமாக பெண்ணிய நடுமையாக சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை ஒரு 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 கட்டிங் வார்த்தையை எடுத்துட்டு வந்து இந்த எச்சப்பூரிக்கு தமிழ்நாடு முழுக்க RSS அஜெண்டாவை வந்து ஃபாலோ பண்ணி நல்லா செருப்பாலேயே நல்லா கொடுத்து அனுப்பினாங்க நம்ம ஆட்கள். இது வேற விஷயம். அப்போ நீதிமன்றமே இப்ப சொல்லிருச்சு லிவிங் டுகெதர் பத்தி. இப்ப இவனுங்கெல்லாம் வாயி அவங்க ஆசன வாயில எண்ணத்தை வச்சுட்டு இருக்காங்க தெரியல, இதை பத்தி கருத்து பேசுவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆக மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படின்னு தந்தை பெரியாரை பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடிய அந்த பாடலின் தத்துவ வரிகள் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க தீர்ப்பாக வந்து கொண்டிருப்பது நமக்கு உளப்பூர்வமான விஷயம்.